இப்போது இந்த சட்னிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வந்துட்டு கொடுக்கும். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அவசரத்துக்கு கடகடன்னு ஒரு சட்னி அரைச்சி இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் இது வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அந்த உளுந்து வந்துட்டு பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா வந்துட்டு பொன் நிறம் ஆகிற வரைக்குமே நல்லா அதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு வறுத்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு கடாயில், அதே கடாயில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்போயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அது வந்து உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து போடுறது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறது அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான சட்னி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், கம்மி இன்க்ரீடியன்ட்ஸில் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை வந்து வதக்கணும். அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா அதை வந்துட்டு வதக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 இலை கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸே. இப்போ வந்துட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் இதை வந்து மாற்றிக்கிறேன் நான். இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கதும், அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் உளுந்து வரமிளகா, அதையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்புக்கு எப்பயும் போல் கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான் சட்னி. இந்த சட்னி இது வந்து ரொம்ப சிம்பிளானது. அது இதுன்னு போட்டு பண்ணுறதுலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு போகணும் அவசரத்துக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிளானது, ஆனால் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கடுகு வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கீத்து வந்து கருவேப்பிலை போட்டு அதில் கொட்டிட வேண்டியது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதுல கொட்டிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்துட்டு சட்னி. வெறும் வெங்காயம் தக்காளி அதை மட்டும் போட்டு பண்ணுறது தான். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக போகும்.